சென்னை அருகே மதுராந்தகத்தில் நாளை என்டிஏ கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம். சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரதமர் மோடி பங்கேற்று உரை. நூறு நாள் வேலை திட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம். அதிமுகவை போல் அடக்குமுறைகளை கையாளாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். பிரதமர் மோடி பங்கேற்கும் மதுராந்தகம் பொதுக்கூட்டம் மாற்றத்தை உருவாக்கும் என பழனிசாமி நம்பிக்கை. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் விளக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. பொது சின்னம் கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் விசில் ஒதுக்கியது தேர்தல் ஆணையர். தங்கம் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 340 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடக பேரவையிலும் உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் புறக்கணிப்பு. தமிழ்நாடு கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் ஆளுநர் அத்துமீறல். ஆளுநர் அவரே தயாரித்த உரையை மட்டும் படித்துவிட்டு சென்றதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. ஆளுநர்கள் உரையாற்றும் நடைமுறையை மாற்றுவதே பிரச்சினைக்கு தீர்வு என்று மு.க.ஸ்டாலின் உறுதி. மதுரையில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் இதயம் 52 வயது நபருக்கு பொருத்தம். 2 மணி நேரத்தில் தஞ்சாவூருக்கு கொண்டு செல்ல உதவிய போலீசாருக்கு குவியும் பாராட்டு. திருத்துறைப்பூண்டி அருகே 15 நாட்களுக்கும் மேலாக திறக்கப்படாத அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம். மழை பெய்தால் நெல் மணிகள் சேதமடையும் என விவசாயிகள் வேதனை. விலை கடுமையாக சரிந்ததால் நிலக்கோட்டையில் பூக்களை கீழே கொட்டிய விவசாயிகள். வாழ்வாதாரத்தை மீட்க தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை. ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் நடைமுறையை மோடி அரசு அழிக்க துடிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி போன்றதுதான் ராம்ஜி சட்டம் என்றும் விமர்சனம். T20 உலகக்கோப்பை தொடரை இந்தியாவில் விளையாடப் போவதில்லை என வங்கதேசம் அறிவிப்பு. தொடரில் இருந்து வங்கதேசத்தை நீக்க ICC முடிவு என தகவல். அரசு ஊழியர்களின் 23 ஆண்டு கால கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு ஊழியர்களின் 95% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற திமுக முழக்கத்தை சுட்டிக்காட்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தமிழ்நாடே போராட்டக்களமாக மாறிவிட்டதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் மீதான அக்கறை ஆட்சியில் இருந்தபோது அதிமுகவுக்கு ஏன் இல்லை என கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் எஸ்மா டெஸ்மா கொண்டு வந்து அரசு ஊழியர்களை ஒடுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருப்பதை மிகுந்த கவலையோடு, வருத்தத்தோடு, அக்கறையோடு நம்முடைய மாண்பு தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அக்கறை உங்கள் ஆட்சியில் ஏன் இல்லை? ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை, திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரையில் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவருடைய உரிமை. ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் அவரோடு அழைத்து பேசி பலமுறை பேசி அதையெல்லாம் முழு அளவுக்கு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் டெஸ்மா கொண்டு வரல, இரவோட இரவாக அவங்களை போய் கைது செய்யலை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கலை. இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு. எங்கள் ஆட்சி இல்லை. இப்போவும் சொல்கிறேன்,
அது மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசுடைய எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து விடுதல் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மூலம் அரசு ஊழியர்களின் 23 ஆண்டுகால பிரச்சினை தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் அரசு ஊழியர் சங்கத்தினர் முதல்வர் அறைக்கு வந்து தனக்கு இனிப்பு ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதையும் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். 23 ஆண்டுகால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டைக்கு வந்து இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே வந்து எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யலை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் நான் வைக்கப்படுகிறேன். அரசு ஊழியர்களின் 95% பிரச்சினைகளை மட்டுமே தீர்க்கப்பட்டுள்ளதாகவும், இன்னும் சில பிரச்சினைகள் சத்துணவு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள் உள்ளதாகவும் குறிப்பிட்ட முதலமைச்சர், போராடுபவர்களை வேடிக்கை பார்க்காமல் விரைவில் தீர்வு காண முயற்சிப்போம் என்றும் உறுதியளித்தார். இன்னும் சில பிரச்சனை இருக்குது. நான் 100% எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சொல்லலை. இன்னும் 1% இருக்குது. சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல் அங்கன்வாடி அமைப்பாளர்கள், இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கையில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதியாக மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவையின் நேரமில்லா நேரத்தில் விவாதம் நடத்த வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் முதலமைச்சர் அளித்த விளக்கத்தையும் ஏற்க மறுத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கியவுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெற்றது. அப்போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். இதையடுத்து நேரமில்லா நேரத்தில் விவசாய பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். அதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என சபாநாயகர் அளித்த விளக்கத்தை ஏற்க மறுத்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சியினர் எழுப்பும் பிரச்சினை குறித்து நாளை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதால் அவையை நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தந்திருக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து அதை இப்பொழுது நேரமில்லா நேரத்திலேயே எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விளக்கிட வேண்டும் என்ற நிலையில் இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். முதலமைச்சர் விளக்கமளித்த பிறகும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, மக்கள் பிரச்சனைகளை பேச அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டு அமைச்சு சிகிச்சை அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிக்கன்குனியா நோய் ஏற்பட்டுவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால் நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கோம். சிக்கன்குனியா நோய் வராமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். தமிழ்நாடு, கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் உரையை படிக்காமல் வெளியேறிய அம்மாநில ஆளுநரின் செயலால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற இருந்தது. முன்னதாக அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்தனர்.
பின்னர் ஆளுநர் உரையை படிக்காமல் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அம்மாநில சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினார். அப்போது அவரை ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தடுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சபை காவலர்கள் ஆளுநரை பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். தொடர்ந்து சட்டசபை வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆளுநர் உரையில் 3 வாக்கியங்களை மட்டுமே தாவர்சந்த் கெலாட் படித்துவிட்டு வெளியேறியதாக கூறினார். மேலும் அரசு தயாரித்த உரையை படிக்காமல் ஆளுநர் அவரே தயாரித்த உரையை படித்ததாகவும் குற்றம் சாட்டிய சித்தராமையா இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயல் என்றும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் கூறினார். He spoke the speech prepared by himself that against the constitution, provisions of the constitution, Indian constitution. It clearly violates Article 176 and 163 of the Indian constitution. Therefore, it is not going to be the speech of the governor. ஆளுநரின் செயல் அரசியலமைப்பு சட்டம் 176 மற்றும் 163 பிரிவுகளுக்கு எதிரானது என்று கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மற்றும் கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறக்கணித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தொழில்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை மந்தைவெளியில் 167 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகத்துடன் கூடிய பணிமனைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒக்கியம் மடுவில் புதிதாக கட்டப்பட்ட 4 வழிச்சாலை பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையின் கோரிக்கையின் பேரில் நீர்வழி பாதையை 205 மீட்டராகவும் பாலத்தின் உயரத்தை கூடுதலாக 1.5 மீட்டர் அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டு 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒக்கியமடுவு பாலத்தின் விரிவாக்க பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் செவ்வனே மேற்கொண்டது. அதன்படி தற்போதுள்ள ஒக்கியமடுவு பாலத்தின் இருபுறமும் 2 இருவழி பாலங்கள் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களால் பொது போக்குவரத்திற்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. கால்நடைத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள 12 புதிய கட்டடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் 118 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 31 ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள், இறைச்சி உற்பத்தி, இறைச்சி பதப்படுத்தும் வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 126 இளநிலை உதவியாளர், 96 தட்டச்சர் பணியிடங்களுக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பதிவுத்துறையின் ஸ்டார் 3.4 திட்டத்தின் கீழ் காகிதமில்லா ஆவணப்பதிவு, தானியங்கி பத்திர உருவாக்கம் உள்ளிட்ட 18 சேவைகள் அடங்கிய செயல் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை தற்போது 10 விதமான ஆவண சேவைகளுக்கு அலுவலகத்திற்கு நேரடி வருகை இல்லாமல் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ளலாம். அனைத்து விதமான ஆவண சேவைகளுக்கு காகிதமில்லாத ஆவணப்பதிவு மேற்கொள்ளலாம். பத்திரப்பதிவு அதிகமா உள்ள முகூர்த்த நாட்களிலும் மற்றும் அனைத்து நாட்களிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் 24/7 ஆவண பதிவுக்கு இணையதளத்தின் மூலம் தாக்கல் செய்யலாம். சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 10 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைக்கான ஆணைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் பழமையான தேவாலயங்களை புனரமைப்பதற்கு முதல் தவணை தொகையாக 1,81,97,000 ரூபாய்க்கான காசோலைகளை அளித்தார். ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு அதிமுகவை தலைமை என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்தியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி, மாநிலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி. இந்த கூட்டணி தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு வெற்றி கூட்டணியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் பல கட்சிகள் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர், பாஜகவினுடைய பொறுப்பாளர், தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர் என்ற முறையிலே இன்று நான் அவர்களை சந்தித்து இயக்கத்தினுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். இன்னும் சில வாரங்களிலே இன்னும் சில கட்சிகள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பார்கள்.
நீங்க திமுக இணைஞ்சிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? அவரதையும் கேட்கணும். வாங்க. கூட இருந்தவங்க யாருமே இப்ப இல்ல, உங்க கூட எல்லாருமே வந்து வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க. வாங்க. தேர்தல் நிலைப்பாடு என்ன சார்? வாங்க. பொறுமையா இருக்கு சொல்லுங்க. வாங்க வாங்க. திமுகவை வாங்க சொல்றாங்க. எதுவும் நடக்கலாம் வேற நீங்க சொல்லிருந்தீங்க. வாங்க. பொறுமையா இருங்க. உங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லித்தான் பேச்சு. எங்கேயும் போய் வாங்க. பாரத பிரதமர் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை வந்தாலும், எத்தனை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உலகத்திற்கே ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பையும் இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி கொடுக்கின்ற ஜிஎஸ்டி தொகையை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இதுதான் பிஜேபியுடைய ஃபார்முலா. பிஜேபி மாடல் என்று சொன்னால் ஒருவரிடம் எடுத்து உழைப்பவருடன் எடுத்து உழைப்பு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் பிஜேபியோட மாடல். பொதுவாக நீங்கள் பொதுவாக பூத் லெவலில் இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க. ஆனால் கள நிலவரம் அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, எல்லா கட்சி வீட்லேயும் டிவிக்கே இருக்காங்க. மக்கள் எங்களோட இருக்குது. நீங்கள் உருவாக்க கூட்டணியெல்லாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்குது, முகம் இல்லை. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரி தான். எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. தலைவர் அடுத்த 25 வருஷத்துக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவார். இங்கே நிறைய பேர் ஒவ்வொரு திடீர்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபா தரோம், அத்தனை ரூபா தரோம், இது ஃப்ரீயாக தரோம், இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் சொல்கிறது, எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவார், அதை நிறைவேற்றுவார். அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும். நீங்க 2 நாளுக்கு முன்னாடி எடப்பாடியை சந்திச்ச மாதிரி ஒரு புகார் வருது சார். புகார் இல்லையா? ஏங்க சட்டமன்றத்துக்கு போறோம். சார் 2 பேர் தனியா தனிச்சு பேசுன மாதிரி தகவல் இருக்கு. ஏங்க இது ஏங்க அவங்க ஒப்புதல் கொடுத்த மாதிரி ஒரு தகவல் வருது. என்னென்ன ஒப்புதல் கொடுத்த மாதிரி? கூட்டணி சம்பந்தமா. அதுக்கு ஒப்புதல் கொடுக்க அதிகாரம் எனக்கு இல்லைங்க, உள்ள இருக்கிற தெய்வத்து தான் இருக்குது. ஏங்க என்னை பொறுத்தவரையிலே நீ சட்டப்பேரவையில் விசாரிச்சு பாருங்க, எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்போடு பாசத்தோடு நெருக்கமாக இருக்கிறவன் யாருன்னா அங்கே இருக்கிற ஸ்வீப்பர்கள் உள்பட எல்லாத்துக்கூடையும் பாசமாக இருக்கிறவன் நான். நீங்கள் விசாரித்தா தெரியும். சட்டமன்ற வளாகத்தில் ஆகட்டும், எல்லாத்தையும், அதாவது மேலே முதலமைச்சர்லேருந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து மற்ற கட்சியுடைய 234 எம்எல்ஏக்களும் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவன் எளிமையாக பல. அந்த அடிப்படையில் முதலமைச்சரையும் பார்க்குறோம், எதிர்கட்சி தலைவரையும் பார்க்குறோம், எல்லா கட்சி தலைவரையும் பார்க்குறோம், பாஜக தலைவரையும் பார்க்குறோம், விசிக தலைவரையும் பார்க்குறோம். எல்லாத்துக்கும் பரஸ்பரம் அன்போடு பாசத்தோடு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். அதுதான் ஏங்க நான் என்ன சொல்கிறேங்க, அதற்கான விரிவான செய்திகளை மருத்துவர் ஐயா நீ என்ன கொக்கி போட்டாலும் எங்கிட்ட செய்தி இருக்கிற செய்தி இங்கே தான் நிற்கும். அது ஐயா தான் சொல்லுவார். சரிங்க, இப்போ நான் கேட்குறேன், விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க அவர் எங்கள் ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. வன்னியர்களும் பட்டியல் சமுதாய மக்களும் 2 தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்போர் எங்கள் ஐயா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யார் எதிரி? யாருமே எதிரி இல்லை. அதனால் நாங்கள் யார் எதிரியை தான் சமாதானப்படுத்தினோம். எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிரின்னு சொல்லுங்க? கிடையவே கிடையாது. அவர் எங்கள் அண்ணன், எங்கள் ஐயாவுடைய, அவரும் எங்கள் ஐயாவுக்கு ஒரு மகன் மாதிரி தான். எங்களை எப்படி பார்க்குறதோ அதே மாதிரி தான் அவரும் பார்க்குறோம். எல்லாத்தையும் அதே மாதிரி தான். அரசியல் எதுவும் நடக்கலாம், இன்னமும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், 2026 முதலமைச்சர் யார் என்பதை இந்த தைலாபுரம் தோட்டத்திலே தான் முடிவு செய்யப்படும். எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அதை அறிவிப்பார். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நிச்சயமாக சொல்லுகிறோம். என்டிஏ கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறினாங்க, திரும்ப சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி ஓபிஎஸும் என்டிஏ கூட்டணியில் வருவாங்க. நான் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் யார் வருவாங்க வரமாட்டாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்,
விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் ஒரு தனி இலக்கணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, அவர் ஒரு தனி பாலிசி வச்சிருக்கிறாங்க, அது அவருடைய விருப்பம். இப்போ எதிரெதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய டிடிவி என்ன வந்திருக்காரு பெரிய மனதோடு. காரணம் என்ன? அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பத்திரிகை நண்பர்கள்லாம் அந்த போட்டுறீங்க, அவர் முதல்ல பேசின ஆடியோ வீடியோ போட்டு அண்ணா இதுக்கு என்ன பதில், அண்ணா இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், அதையெல்லாம் தாண்டி டிடிவி வந்திருக்காருன்னா பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. திமுகவை அகற்ற வேண்டும், அது முதல் இலக்கு அப்படின்னு. அதனால் நாங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றோம். விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முடிவு, நான் வரவேற்கலாம் நான் சொன்னீங்கன்னா, அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், அவருடைய தலைவர், அவங்க முடிவெடுத்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. என்டிஏ கூட்டணியில் வந்து தேமுதிக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் என்டிஏலேருந்து யாருமே என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா நேற்று சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, பிரேமலதா மேடம் அவங்க சுத்தீஷனெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ஒரு குடும்பம் போல் நல்ல ஒரு மனிதர்கள். பொறுமையாக இருங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேள்விக்கு நான் கருத்து சொல்ல, யாரும் எங்கேயும் போக போவதில்லை. அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு நேர் மனநிலையில் இருக்கிறாங்க. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததற்கு முக்கிய காரணமே கேப்டன் தான், அது யாரும் மறுக்க முடியாது. அதனால் யாரும் எங்கேயும் போவதில்லை. எல்லாருக்கும் அந்த நேரம் கொடுங்க, காலம் கொடுங்க. எல்லோரும் முடிவெடுப்பதற்கு ப்ரெஷர் பண்ணாமல் விடுவோம். எல்லோரும் நல்ல முடிவெடுப்பாங்க. மருந்து அதிகமாக விற்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன பொருள்? அங்கு நோய் அதிகமாகிவிட்டது என்று பொருள். திருவள்ளுவரும் திருக்குறளும் அதிகமாக முன்னெடுக்கப்பட்டால் தாய்மொழிக்கு மற்ற திசைகளில் இருந்து தீங்கு நேருகிறது அல்லது நேர போகிறது என்று பொருள். அரசியலில் கலை இருக்கலாம், கலையில் அரசியல் இருக்கக்கூடாது, அது தனி. ஆனால் அந்த தணிக்கை துறையில் இப்போது என்ன நடக்கிறது என்பதை எங்களால் முற்றும் உணர முடியவில்லை. காலப்போக்கில் உண்மைகள் தெரிய வரலாம். சட்டப்பேரவையில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் நாளை தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக எம்எல்ஏ தங்கமணி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு கூறியுள்ள நிலையில் ஆளுநர் உரையில் அந்த திட்டமே இல்லாமல் போய்விடும் போன்று உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஐ. பெரியசாமி, இந்த திட்டத்தை நிறுத்த ஒன்றிய அரசு திட்டமிடுவதாகவும் அதற்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார். திட்டத்தின் பெயரில் இருந்த காந்தி பெயரை மாற்றிவிட்டதாகவும் 125 நாட்கள் வேலை கொடுப்போம் என்பது ஏமாற்று வேலை எனவும் கூறினார். மேலும் வேலை நாட்களை ஒன்றிய அரசே நிர்ணயம் செய்யும் என்று அவர்கள் கூறுவதாகவும் அமைச்சர் பதிலளித்தார். அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, 100 பணி நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அறிவித்த திமுக தற்போது வரை அதனை நிறைவேற்றவில்லை என்றார். மேலும் திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது என நாங்களும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பணி நாட்களை உயர்த்த வேண்டியது ஒன்றிய அரசுதானே என்றும், உங்களுடன் கூட்டணியில் இருக்கும் பாஜக ஆட்சியில் உள்ளதால் அதற்கு அதிமுக குரல் கொடுக்கலாமே என்றார். மேலும் தேசிய வேலை உறுதி திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் நாளை அரசு சார்பில் தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும் அப்போது விரிவாக பேச வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். அந்த தேசிய வேலை உறுதி திட்டத்தை பற்றி இங்கே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாளைக்கு நம்ம ஒரு தீர்மானமே அரசின் சார்பில் கொண்டு வர இருக்கிறோம், அவையின் சார்பில் மூலமாக. எனவே அது குறித்து அதில் விவரமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது பேசிய பழனிசாமி, திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய கடமை என்றும், எதன் அடிப்படையில் 150 நாட்களாக பணி உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளித்தீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஐ. பெரியசாமி, இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது ஒன்றிய அரசுதான் 100% மானியம் கொடுத்தது. ஆனால் தற்போது ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% என்றும் மாற்றிவிட்டதாகவும், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார். இறுதியாக பேசிய அதிமுக உறுப்பினர் தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பின்பு 150 நாட்களாக வேலைவாய்ப்பு உயர்த்தப்படும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு சிறந்த எதிர்கால வளர்ச்சியை கொண்டு வரும் என ஒன்றிய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய கோயல், பிரதமர் மோடியின் பிரச்சார கூட்ட ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்.
தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் கூட்டத்திற்கு முன் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கவும் தொகுதி பங்கீட்டினை இறுதி செய்யவும் பாஜக தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று திடீரென தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்தார். இந்நிலையில் இன்று காலை தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் விருந்து அளித்தார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலில் பேசிய பியூஷ் கோயல் பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளதாக கூறினார். We are all very excited and happy that Honorable Prime Minister Shri Narendra Modi ji will be visiting Tamil Nadu, and a large public meeting has been organized. The people from all over Tamil Nadu are coming very enthusiastically to meet the Prime Minister, to meet Thiru Edappadi Palaniswamy ji and all the other leaders. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரச்சாரம் கூட்ட ஏற்பாடுகள் குறித்து அமைச்சருடன் விவாதித்ததாக கூறினார். தேசிய ஜனநாயக அணியின் நாளைய பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட்டமாக இருக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாளை நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்கிறார்கள், அதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போது ஒன்றிய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் அதிமுக சார்பில் SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணி கட்சி தலைவர்களான பூவை ஜெகன்மூர்த்தி, AC சண்முகம், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். மேலும் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கையை தெரிவித்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாங்கள் 6 தொகுதிகளில் இப்போ நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ போன தேர்தலில் ஒரு தொகுதி தான் எங்களுக்கு ஒதுக்குனாங்க. இப்போ நாங்கள் கூடுதலாக தொகுதி கேட்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக நாங்கள் எங்கள் குழு, எங்கள் கட்சி சார்பாக குழு ஒரு எதிர்கட்சி தலைவரை சந்தித்து எத்தனை தொகுதின்றதை முடிவு பண்ணுவோம். நாங்கள் சீட்டு கொடுத்துருக்கோம். 10 சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் கேட்குற தொகுதி தான் கொடுக்கணும். நீங்கள் சொல்கிற தொகுதியில் நாங்கள் நிற்க மாட்டோங்கிறத பதிவு பண்ணிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுப்பாங்க, நம்புகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.